மகாகணபதி திருவடிகள் சரணம். நமஸ்தே அஸ்து மகாமாயி ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி அம்பிகை பிரார்த்தனை பண்ணி அதோட நம்ம திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சி வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அம்பிகையை பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி வீடியோவை தொடங்குகிறேன். வணக்கம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு தடவை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். இந்த வருஷம் நமக்கு ஆவணி முதல் வெள்ளிக்கிழமையான நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். காலண்டரில் ஒரு சில பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் 28ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருந்தா, ஆனால் இந்த வாரம் தான் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சி சங்கர மடத்திலேருந்து பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதனால் நாளை மறுநாள் ஆவணி முதல் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உச்சிதமான செயல். வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே வழக்கமாக பரம்பரையாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்க, இந்த வரலட்சுமி நோன்பை கொண்டாடுறவங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுசாக அவங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இதுவரைக்கும் நான் இந்த மாதிரியான வரலட்சுமி விரதத்தை பண்ணதில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், எனக்கு இந்த வருஷம் பண்ணணும் போல் ஆசை இருக்குது, நாங்கள்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு முக்கியமாக அந்த வீடியோ. அதாவது மகாலட்சுமி அப்படின்னாலே எல்லாருக்கும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேணும். மகாலட்சுமி எல்லாருக்கும் பொதுவானவ. அம்பிகையை தொழுதா மட்டும்தான் நமக்கு ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம், ஒரு வேளை சாப்பிட்றோம், அதுக்குன்னா துட்டு வேணும், காசு வேணும் இல்லையா? அந்த காசை கொடுக்கறது அந்த மகாலட்சுமி தான். இந்த மகாவிஷ்ணுனுடைய பதியாக இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமி, இந்த அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாள். 8 விதமான லக்ஷ்மியும் நம்ம கூட இருந்தால் எதுக்குமே குறை கிடையாது. அத்தனையும் வந்துடும். அது கல்வி, ஞானம், தைரியம், சக்தி, குழந்தை, அழகு, சந்தானம் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவ இந்த மகாலட்சுமி. அந்த அம்பிகைக்கு உகந்ததான ஒரு திருநாள் அப்படின்னா அந்த வரலட்சுமி நோன்பு. அப்பேற்பட்ட வரலட்சுமி நோன்பை எல்லாரும் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சௌக்கியத்தையும் சுபிக்ஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா முதல்ல வெள்ளிக்கிழமை நான் சொல்லிட்டேன். ஸோ புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது பெருசாக கலசை வச்சு பண்ணலை, எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். ஸோ ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் சுவாமி ரூமை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு மகாலட்சுமி படம் ஒன்று, இந்த பானைக்குள்ளே வரலட்சுமி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் கிடைக்கும். அது இருந்தால் அதை வாங்கிக்கிறது விசேஷம். அப்படி இல்லைன்னா அந்த தாமரை மேலே கமலத்தில் உட்காந்துட்டு இருக்கும் இல்லையா, 2 பக்கம் அந்த யானைகள் இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே தான். அந்த ஃபோட்டோவை தொடச்சி சுத்தம் பண்ணி சந்தனம் வச்சுக்க வேண்டியது, அதுக்கு ஒரு நல்ல வாசனை புஷ்பத்தை சாத்திக்க வேண்டியது, ஒரு மணப்பழகை போட்டு அந்த மணப்பழகையும் கோலம் வச்சு அந்த கோலத்தில் இந்த சுவாமியை ஃபோட்டோவை எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையார் விக்கிரகம் இருந்தால் அந்த பிள்ளையார் விக்கிரகம், அப்படி இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு முதல்ல மகாகணபதிக்கு பூஜை. அந்த மகாகணபதியை பூஜை பண்ணுறப்ப அன்னையோட திதிவார நட்சத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது காலண்டரில் இருக்கும். அதை சொல்லி மகாகணபதிக்கு பூஜை பண்ணி, மகாகணபதிக்கு சோடசோபசாரங்கள்லாம் பண்ணி, தூப தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தோடு அடுத்ததாக மகாலட்சுமி அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லுங்கள். இல்லை மகாலட்சுமி அஷ்டகம் தெரியுன்னா அதை படிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா மகாதேவீச்ச வித்மகே விஷ்ணு பத்னீஷ தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கிற அந்த காயத்ரியை சொல்லி அந்த புஷ்பத்தை மகாலட்சுமி பாதத்தில் போட்டு உங்களால் நைவேத்தியம் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா பாயசமோ சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒரு நைவேத்தியம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழத்தை உடைச்சி வச்சு அதுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு, இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 மஞ்சள் சரடு, அதாவது வெறும் நூல் கயிறு இருக்கு இல்லையா, அந்த நூலில் மஞ்சள் தடவி அதில் ஒரு பூவை கட்டி ஒரு 2-3 சரடு ரெடி பண்ணி அந்த அம்பாள் படத்து மேலே சாத்தி வச்சுங்கோ. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டுக்கார் இருந்தார்னா அவரை வச்சு கிழக்க பார்க்க நீங்கள் உட்காந்துட்டு அவரை மேற்க பார்க்க நிற்க சொல்லி அந்த கையில் தேங்காய் பழம் உடச்சி நேவேத்தியம் பண்ணல தட்டை கையில் வச்சுக்க வேண்டியது. சுவாமி படத்து மேலேருந்து ஒரு சரடு எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டி விட சொல்லி 2 அக்ஷதை எடுத்து உங்கள் தலையில் போட்டு தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிறத சொல்லுங்கோ. சகல சௌபாக்கியத்தோட தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு அந்த மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவாள். இதுதான் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது. ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜை அன்னைய தினம்.
இல்லைங்க நாங்கள் கலசம் வச்சு கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பித்தளை சொம்போ இல்லை வெள்ளி சொம்போ இல்லை செம்பு சொம்போ, சில்வர் பாத்திரம் வேண்டாம், அதை தவிர்த்துட்டு இல்லை பித்தளை சொம்போ, இது நாளில் ஏதாவது ஒரு சொம்பை எடுத்து அதுக்கு நூல் சுத்த தெரிஞ்சால் நூல் சுற்றுங்க, கலசத்தை சுற்றி. அப்படி நூல் சுத்த தெரியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கலசத்துக்குள்ளே தண்ணி நிரப்பிக்க வேண்டியது, நல்ல தண்ணியாக. அதில் கொஞ்சம் வாசனை திரவியங்கள், அதாவது பன்னீர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிராம்பு, ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் அதை தட்டி உள்ளே போடுங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை உள்ளே போடுங்க. ₹1 காயின் ஒன்று உள்ளே போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து மாவளையை உள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு கலச தேங்காய், அது மட்டை தேங்காவாக இருந்தாலும் சரி இல்லை உரிச்ச தேங்காவாக இருந்தாலும் சரி, அந்த தேங்காவை நிறுவி அதுக்கு மேலே ஒரு ரவிக்கப்பிட்டை எடுத்து சாத்தி அதுக்கு மேலே ஒரு புஷ்பத்தை சாத்த வேண்டியது. சாத்திட்டு சுவாமி படம், மகாலட்சுமி படம் இருந்தால் அது பின்னாடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மணப்பலகை வச்சு மணப்பலகையில் கோலம் போட சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த கோலத்து மேலே ஒரு சின்ன பித்தளை தட்டு வச்சு இல்லை வாழை இலை இருந்தால் வாழை இலையை போட்டு அதில் ஒரு படி அரிசியை போட்டு அந்த அரிசி மேலே இந்த கலச சொம்பு தூக்கி வைக்கணும். அதை வச்சதுக்கு அப்புறம் அது முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைவேத்தியங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த சரடு கயிறு 2-3 கயிறு லேடிஸ் இருந்தால் அவங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை கயிறு ரெடி பண்ணி வச்சு அதை எடுத்து அந்த சுவாமியோட கலசத்து மேலே அனுபவிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட புதுசாக நகைகள் இருந்தால் அதை சாத்தலாம். ஏற்கனவே யூஸ் பண்ணுற நகையாக இருந்தால் அதை 1க்கு 2 தடவை தண்ணியில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் அதை சாத்துங்கோ. சாத்துறதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு சொன்ன மாதிரியே பிள்ளையார் பூஜை, கலச பூஜை பண்ணி மகாலட்சுமி ஒரு அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்லி தூப தீப நைவேத்தியங்கள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சரடை கட்டி நமஸ்காரம் பண்ணிங்க. அன்றைக்கி முடிஞ்சால் 2-3 சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால், சின்னவங்களாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இதுதான் கலசை வச்சு வரலட்சுமி நோன்பு கொண்டாடுற முறை. இந்த 2ஐயும் தவிர்த்து நாளே வரலட்சுமி நோன்பு அழைக்கிற வழக்கங்கள் இருக்கும். அது பரம்பரையாக பண்ணுறவங்க நான் சொன்னேன் இல்லையா, அதுபோல் பண்ணுறவங்களுக்கு நாளைய தினம், அதாவது வியாழக்கிழமை 20ஆம் தேதி மாலையோ இல்லை நாளை காலையோ ராகுகால மகண்டை தவிர்த்துட்டு அம்பாளை அந்த கலசத்தில் அலங்காரம் பண்ணி அதில் அம்பாள் முகங்கள்லாம் வச்சு அதுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி வாசல்லேருந்து ஆரத்தி எடுத்து வாராய் மகாலட்சுமி அந்த வரலட்சுமி பாட்டை போட்டு அழகாக அது உள்ளே கூட்டின்னு வந்து நீங்கள் எப்போதும் பூஜை அறையில் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சிட வேண்டியது. அதுக்கு ஒரு நைவேத்தியத்தை நாளைக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணி உபச்சாரம் பண்ண வேண்டியது. அதனை தொடர்ந்து வெள்ளிக்கிழமையான 2ஆம் நாள் மகாலட்சுமி பூஜையை, வரலட்சுமி பூஜையை ரொம்ப சிறப்பாக பண்ணி நீங்கள் எப்போதும் பண்ணுற மாதிரி கொழக்கட்டை, இட்லி, வடை, பாயசம், சுத்தன்னம், பருப்பு உள்ளிட்ட நைவேத்தியங்களை பண்ணி அம்பாளுக்கு அற்புதமான முறையில் பூஜை பண்ணி சரடெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் அந்த பூஜை ஆரத்தி எடுத்து முடிச்சுக்க வேண்டியது. மறுநாள் அடுத்த நாள் சனிக்கிழமை இரவு 3ஆம் நாள் அம்பிகையை திருப்பி ஒரு ஆரத்தி எடுத்து தூபதீப நைவேத்தியங்கள்லாம் பசும்பால் கிடச்சா பசும்பாலில் நைவேத்தியம் பண்ணி அந்த அம்பாளை கொண்டு போய் கலசத்தோடு அப்படியே கொண்டு போய் நம்ம அரிசி ட்ரம்மில் அரிசி பானை இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இறக்கி வச்சிட வேண்டியது. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் நாள் அந்த பொருள்லாம் எடுத்து பிரிச்சுட்டு உள்ளே நம்ம சில பேர் தண்ணி வச்சுருப்பாங்க, சில பேர் அரிசி போட்டு பண்ணுற வழக்கம் தான் பெரும்பாலான வீடுகளில் இருக்கும். அப்படி கலசத்துக்குள்ளே அரிசி போட்டு பண்ணுறவா அந்த அரிசியை எடுத்து சக்கரை பொங்கல் பண்ணி அம்பிகைக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை எல்லோரும் சாப்பிட்டா அந்த அம்பிகையோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் மகாலட்சுமி வரலட்சுமி வழிபட்டு பூஜை பண்ணுற நோம்பினுடைய தாற்பயம். எனவே அனைத்து சுமங்கலி பெண்களும் வரவிருக்கின்ற அந்த வரலட்சுமி விரதத்தை அற்புதமாக செஞ்சு எல்லாம் வல்ல மகாலட்சுமி அருளுக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். புதுசாக பண்ணுறதுக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் ஒரு வார்த்தை கேளுங்க. அப்படி ஏதாவது 2-3 பேர் வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலை இருந்ததுன்னா அம்பாள் முன்னாடி செய்யலாமா வேண்டாமான்னு சீட்டு எழுதி போட்டு பாடுங்க. திருவிளக்கு சீட்டு எழுதி போட்டிங்கன்னா அம்பாள் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அந்த உத்தரவு பிரகாரம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடச்சி அந்த 16 வகையான செல்வங்களும் கிடச்சி உயரமான நிலைக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நன்றி.